ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்திய அணி வெற்றி பெற்றாலுமே கூட தொடரை கைப்பற்றினதுக்கு பிறகும் தற்போது இந்திய அணி கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர்கள் ரொம்பவே சோகமாக ட்ரெஸ்ஸிங் ரூமில் அமர்ந்திருக்காங்க. அவங்க வெற்றியை கூட கொண்டாடாமல் இப்படி அமைதியாக உட்கார்ந்தது அனைவருக்கும் பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது தொடர்பான முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். தற்போது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே 5 போட்டியில் கொண்ட T20 தொடர் நடைபெற்று கொண்டிருக்கு. இதில் ஏற்கனவே 3 போட்டிகள் முடிந்த நிலைமையில் தற்போது 4வது போட்டி நடைபெற்றுச்சு. இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் பண்ண இந்திய அணி பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேயே முக்கியமான பேட்ஸ்மேன்களுடைய விக்கெட்டை இழந்து தடுமாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதற்கு பிறகு மிடில் ஓவரில் சிவம் தூபே மற்றும் ஹார்திக் பாண்டியா இவங்களுடைய ஆட்டத்தினால இந்திய அணி சரிவில் இருந்து மீண்டு வந்தாங்க. பவர் பிளே முடிவதற்குள்ளதாகவே பார்த்திங்கன்னா இந்திய அணி 3 விக்கெட்டுகளை இழந்த போது அதற்கு பிறகு ரிங்கு சிங் அவர்கள் 26 பந்துகளில் 30 ரன்கள் அடித்து ஓரளவு சப்போர்ட் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா 29 ரன்கள் அடித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சிவம் தூபே அவர்கள் மற்றும் ஹார்திக் பாண்டியா இவங்க 2 பேரும் கைகோர்த்து அணியை சரிவில் இருந்து மீண்டு அவங்க அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. சிவம் தூபே 34 பந்துகளில் 7 பவுண்டரி 2 சிக்ஸர்களோடு 53 ரன்களும், ஹார்திக் பாண்டியா 30 பந்துகளில் 4 பவுண்டரி 4 சிக்ஸரோடு 53 ரன்களும் குவிச்சாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 182 ரன்கள் அடித்தா வெற்றி அப்படின்ற ஒரு டார்கெட்டை நோக்கி இங்கிலாந்து அணி களமிறங்கும் போது இந்திய அணியோடைய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அவங்க சரசரவென விக்கெட்டை இழந்துட்டாங்க. இருந்த போதிலும் ஒரு முனையில் அதிரடியாக விளையாண்ட ஹாரிக் ப்ரூக் 26 பந்துகளில் அரை சதத்தை கடந்து அவங்க விக்கெட்டை இழந்துட்டாங்க. இந்திய அணியில் சிறப்பாக பந்து வீசின ஹர்ஷித் ராணா 4 ஓவருக்கு 33 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. ரவி பிஷ்னாய் 4 ஓவருக்கு 28 ரன்களை விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினாங்க. இந்த போட்டியில் சிவம் தூபே அவர்களுக்கு கன்கஷன் சப்ஸ்டிடியூட் அப்படின்ற ஒரு விதிமுறையின் அடிப்படையில் 2வது பாதியில் அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு ஹர்ஷித் ராணா அவர்கள் உள்ளே வந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னா, சிவம் தூபே அவர்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டதன் காரணத்தினால புதிய விதியின் அடிப்படையில் தற்போது இந்த போட்டியில் ஹர்ஷித் ராணா அவர்கள் விளையாண்டாங்க. அவங்களுடைய பந்து வீச்சு போட்டியில் திருப்பு முனையாகவும் அமைஞ்சுது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த அணி 19.4 ஓவருக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 166 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. இதன் மூலமாக இந்திய அணி 15 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தற்போது தொடரை 3-1 அப்படின்ற நிலைமையில கைப்பற்றி முன்னிலை வகிக்கிறாங்க. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்ற போதிலுமே சூரியகுமார் யாதவ் ட்ரெஸ்ஸிங் ரூமில் ரொம்பவே அமைதியாக சோகமாக உட்கார்ந்துருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நடந்து முடிந்த 4 போட்டிகளிலுமே அவங்களால பேட்டிங்கில் ஜொலிக்க முடியலை அப்படின்னே சொல்லலாம். கேப்டன் பதவி வந்ததுக்கப்புறமே அவங்க T20 போட்டிகளில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் சொதப்பி கொண்டு தான் இருக்காங்க. ஏற்கனவே இதற்கு முன்னால் இருந்த இந்திய கேப்டன்களும் கேப்டன்ஷிப் அவங்களுக்கு அதிகமான ப்ரெஷரை கொடுக்குது அப்படின்னு சொல்லி தான் அவங்க பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப்பில் இருந்து விலகியிருக்காங்க. தற்போது T20 ஃபார்மெட்டில் பேட்டிங்கில் நம்பர் 1 பிளேயராக இருக்கக்கூடிய சூரியகுமார் யாதவ் அவர்களுக்கும் தற்போது கேப்டன்ஷிப் அழுத்தத்தை கொடுக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. இதன் காரணத்தினால 4வது T20 போட்டியிலையும் தற்போது டக் அவுட் ஆகி வெளியே உட்கார்ந்திருந்த சூரியகுமார் யாதவ் அவர்கள் வெற்றியை கூட கொண்டாட முடியாமல் சோகமாக அமர்ந்திருந்த புகைப்படம் மற்றும் வீடியோ தான் தற்போது இணையத்தில் வைரலாகி கொண்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.